உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேர் ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களுடைய செயல்பாடு, கோச்சார கிரகமான நவ கிரகங்களுடைய செயல்பாடு, இந்த நவ கிரகத்திலேயே ஒரு 4 கிரகங்களுடைய வலிமை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருப்பதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பூஸ்ட் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது பொது பலன் தான், சுய ஜாதக ரீதியான எதிர்கால சம்மந்தப்பட்ட பலன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20-30% அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன வலிமையை கொடுக்க போகிறாங்க, இதில் எந்த கிரகம் 4 கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த கிரகம், அந்த கிரகம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவரான கிரகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகமாக கூட இருக்கலாம். எந்த கிரகம்ங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மகிழ்ச்சியும் ஒரு பொருளாதாரத்தில் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எதிலும் துணிச்சலாக இருப்பீங்க, எதிலும் தைரியமாக இருப்பீங்க, நினச்சதை நினச்ச மாதிரி முடிப்பீங்க. உங்களுடைய சிந்தனைகள் சிறப்படைய போகுது. மனசில் நினச்ச சார் நடந்துருச்சு அப்படிம்போது பார்த்திங்களா, அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு இந்த வட்டம் கிடைக்க போகுது. அதேபோல் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த கிரக அமைப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் முடிவு எடுக்கிறீங்க, ஆனால் அதில் நிறைய தடுமாற்றம் வருது, நிறைய போராட்டம் வருது. உங்களுடைய முடிவுகளில் நிதானத்தை கொடுத்து எடுக்கக்கூடிய முடிவில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது. இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள, அதாவது அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு அப்படின்னு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அது சரியாக போயிடும். ஒரு உறவில் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும், உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும், உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. அது சொத்து விஷயமாக இருக்கட்டும், ஒரு மன ரீதியான ஒரு நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும். ஸோ அதிலலாம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அதே போல் புதுசாக ஏதாச்சும் ஒரு சொத்து வாங்கலான்னு ஐடியா பண்ணுவீங்க. ஒன்று ஏற்கனவே ஐடியா பண்ணிங்கன்னா அது ப்ராசஸில் வந்துடும். ஸோ இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய முழு சிந்தனையும் ஏதாவது டாக்குமெண்ட் பதியணும், ஒரு பத்திரம் பதியணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல புதன் பகவான் வலுவாக உட்காந்துருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுடைய மனதில் உள்ள போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அதேபோல் தனுசு ராசியில் பிறந்த நம்முடைய குடும்ப பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம் படிப்படியாக குறைய போகுது. உங்களுடைய கேரக்டரை அவங்க புரிஞ்சுக்கிற போகிறாங்க. அதாவது பொதுவாகவே நான் போன வட்டம் சொன்ன மாதிரி தான் இந்த வட்டம் சொல்கிறேன். ஏன்னா போன வட்டம் ஓரளவு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த வட்டம் அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்புக்கு போவீங்க. ஏன்னா உங்களை அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தவங்க, உங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் குறை சொல்லிகிட்டே இருந்த நபர்களுடைய செயல்பாடில் ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கேரக்டரை அவங்க என்ன பண்ணுவாங்க, உயர்த்தி பேசுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. நம்முடைய தனுசு ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் வருவீங்க, சூப்பராக மார்க் வாங்குவீங்க. அது போட்டி, எந்த போட்டியிலும் தனுசு ராசி மாணவ செல்வங்க என்ன பண்ணலாம், நீங்கள் கலந்துக்கலாம். அது விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும், ஸோ எதுனா இருக்கட்டும், தாராளமாக கலந்துக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனுசு ராசி வீட்டில் சுபகாரியம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். ஒன்று வரன் பார்த்திங்கன்னா அமையும், வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு,
அல்லது என்ன சொல்லணும்னா குழந்தை பாக்கியத்துக்கான சீமந்தம் போடுறது, அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வளகாப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேவா? கிரக ரீதியாக அந்தளவுக்கு ஒரு வலுவான தன்மை நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரகம் வலிமையாக கொடுக்குது. குருவோடைய அருள் 12ஆம் இடத்துல குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கிது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிது. ஆட்டோமேட்டிக்காக தனவரவுகள் சூப்பராக இருக்கும். தனவரவுகள் இந்த மாதம் சூப்பராக இருக்க போது. 10ஆம் இடத்துல புதன் வலிமையாக உட்காந்துருக்காரு. 11ஆம் இடத்துல சுக்கிரனும் வலிமையாக உட்காந்துருக்காரு. அப்போ 9ஆம் இடத்த அதிபதி, 10ஆம் இடத்த அதிபதி, 11ஆம் இடத்த அதிபதி அவங்க வீட்டில் வலிமையாக அமர்ந்திருக்கனால ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்துடைய முழு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. இக்கட்டான சூழ்நிலையில் போன பிறகு நான் எப்படி தப்பிச்சேன்னு தெரில, எப்படி நான் இந்த இதில் மாட்டினேன்னு தெரில, எப்படி இதுலேருந்து வெளியே வந்தேன்னு தெரில அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு இருக்கும். காரணம் உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறனால அதிலேருந்து நீங்கள் ஈஸியாக மூவபிள் ஆகி வெளியே வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தெய்வ சக்தி கொடுக்குது. அதுக்கடுத்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளிலும் மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகிறது என்பது உண்மை. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசி என்பவர்கள் எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, மெயினாக நண்பர்களிடம் வாதங்கள் தொடரக்கூடாது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, வாதங்கள் தொடர்வதை என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். ஸோ அந்த சார்ந்த விஷயங்களை வெளிப்படையை அட்டி சொல்லக்கூடாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா சண்டை, எனக்கு எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு சண்டை, இல்லைன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு சண்டை அப்படின்னு நீங்கள் யார்ட்டையாவது யதார்த்தமாக சொன்னீங்கன்னா அதை மாயையை உருவாக்கி உங்களையும் உங்கள் வீட்டுக்காருக்கும் பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டுருவாங்க. ஸோ இதிலலாம் நீங்கள் கவனமாக இருந்தால் தனுசு ராசி கவலைப்படாத ராசியில் நீங்களும், அதாவது தனுசு ராசியில் கவலைப்படாத நபர்களாக நீங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு ஒரு தற்பெருமையை கொடுத்து, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து, மிகப்பெரிய ஒரு பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் கொடுத்து உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியான செப்டம்பர் மாத பொது பலனே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் வந்து உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 20-30% கிரக ரீதியாக மாற்றம் உண்டாகும் என்பது உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் நிறைய விஷயங்களுக்கு, கேள்விகளுக்கு விடை தெரியணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்களோ அதுக்கேற்றவாறு நேர காலங்களை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ எல்லா ஊர், எல்லா மாநிலம், எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கு. யூடியூப் சேனல் மூலமாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, சரியா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ ரீச் எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். அதற்கான விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணணும், இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து எந்த விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க என்ன பண்ணலாம், முழுமையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு கட்டாயமாக உங்களுடைய உதவி அவங்களுக்கும் தேவைப்படுது, எங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில் எந்த மாதிரி நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களை போன்ற நல்ல உறவுகள், உங்களுடைய உறவுகளே நம்மளுடைய கமெண்ட்ஸை படிக்கலாம். சரியா? ஸோ அதனால் நல்ல ஒரு
அர்த்தமுள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூடவே இருப்பேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.